வணக்கம். சன்ஷைன் அப்படின்னு ஒரு கம்பெனி, நமக்கு ஒரு நெட்வொர்க் கம்பெனி நம்ம கையில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் பற்றி நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம நல்ல கம்பெனியில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து 2019 சன்ஷைன் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு 20-25 வருடங்களாக ரியல் எஸ்டேட்டஸ், அதாவது ஃப்ளாட்டு ப்ரமோட் பண்ணி விற்கிறது இல்லை, அப்பார்ட்மெண்ட்டு விற்கிறது, அப்புறம் பெரிய பெரிய மால் கட்டி விற்கிறது, அப்புறம் வந்து ஜேவின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தட்ட லேண்டு வாங்கி அந்த லேண்டை வந்து அதில் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை மாலோ கட்டி அதை விற்பனை பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு லாபம் ஈட்டுவாங்க. லேண்டு வாங்கினவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ப்ராஜெக்டை வந்து இவங்க ஒரு 20-25 வருஷமாக டெல்லி, நொய்டா, ஹரியானா அப்படிங்கிற நிறைய இதில் வந்து இவங்க ஒரு 20-25 வருஷமாக இவங்க பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கம்பெனிகளுடைய ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பஜாஜ் கம்பெனி இருக்குது வச்சுக்கோங்க, இல்லை பிரிட்டானியா கம்பெனி இருக்குது, இல்லை சிந்தால் கம்பெனி இருக்குது, இல்லை நிறைய கம்பெனிகள் இருக்கு இல்லையா? அந்த கம்பெனிகள்லாம் இவங்க ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. அதிலலாம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் வச்சு இவங்களுடைய கம்பெனியை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது இவங்களுடைய அசெட் மட்டுமே ஒரு 5000 கோடி கிட்டக்க அசெட் மட்டுமே இருக்குது. அப்போ இவங்க மறுபடியும் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணோம்னா அந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் பண்ணிக்கிட முடியும். ஓகேங்களா? டெல்லியோ, நொய்டாவோ, ஹரியானையோ அங்கே தான் அப்பார்ட்மெண்ட்டு கட்டி கட்டி விற்க முடியும். இப்போது இவங்களுடைய கம்பெனியை வந்து விஸ்தரிப்பு பண்ணுறாங்க. அதுக்கு நெட்வொர்க் துறையில் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வர முடியும். அதுக்கு தான் சன்ஷைன் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு கம்பெனி ப்ரொஃபைலை பற்றி சொல்லியிருக்கேன். பிஸ்னஸ் பிளான் ஆடியோவை நான் அடுத்த வரக்கூடிய ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரே ஃபோக்கஸோடு நம்ம பண்ணால் கண்டிப்பாக எல்லோரும் லட்சம் கோடியில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்ன பிஸ்னஸ் பிளான்கிறத நான் அடுத்த ஆடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி.